ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. ஏண்டி அந்த போட்டி ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த போட்டினா எந்த போட்டி? இது வரைக்கும் நிறைய போட்டி நடந்திருக்கு. அதான் டி கோல போட்டி. இல்ல கோல போட்டியில சேரதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேறயா? நானும் கோல போட்டியில தானே சேரேன்னு நினைச்சேன். அடியே பாப்பாத்தி, யாரானி அக்கா, என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆள் மாதிரி தெரியலையோ, அந்த பாப்பாத்தி தான் ஆள் மாதிரி தெரியுதோ. ராணிக்கா இன்னும் கோல போட்டி ஆரம்பிக்கலக்கா, சீக்கிரம் வாங்க. நயன்தாராக்கா கோல போட்டியில சேரலையா? அடி போடி, வீட்டுல கோலம் போடுறதுக்கே விடிஞ்சு போகுது, இதுல ரோட்டுல வேற போடுது. அவளாக்கும் நான் வரலட்டி. ஏக்கா சேருங்கக்கா, போன வருஷம்லாம் சேர்ந்து எல்லாருக்குமே ஆறுதல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஒருவேளை இந்த வருஷம் கொடுத்தாலும் கொடுப்பாங்களா? அதுக்காக தான் நானும் ரணியக்கா வீட்லயே பிளான் பண்ணிட்டு இருந்தோம், கண்டிப்பா நாங்க சேருவோம்ட்டு. ஆமா, விரவ கிட்ட திக்கிட்டு நேரம் கழிச்சு போனீங்களே, பொங்க வச்சியலா வைக்கலையா? ஷோ, அப்ப இவ வேற ஒருத்தி பொங்கல் வச்சுட்டேன்டி, வத்தல்ல தாங்க முடியல. ஏண்டி நேத்து வச்ச பொங்கலை இன்னைக்கு அடி கேட்டுக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு மாட்டு பொங்கல் டி. ஆமாக்கா, பொங்க வச்சியலா வைக்கலையா? விட மாட்டா போல. ஆமா, நீ கோலப்பட்டிக்கு சேர போறியா இல்லையா? ஏக்கா அதுக்காக தான் அப்பலே நிக்கேங்கா, இன்னும் போட்டியே ஆரம்பிக்க மாட்டேக்காவ. இந்த வாத்தியார் வேற மைக்க பிடிச்சுக்கிட்டு தரவே மாட்டேக்காரு. சிறுவர்களுக்கான போட்டி முடிவடைந்த நிலையில் அடுத்தபடியாக பெரியவர்களுக்கான போட்டி ஆரம்பிக்க உள்ளது. ஐ ஜாலி ஜாலி, ஆரம்பிங்க ஆரம்பிங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற முறையில இப்ப நாம பெண்களுக்கான போட்டிகளை முதல்ல ஆரம்பிக்க உள்ளோம். அதுவும் சரிதான், நல்ல காமெடியா தான் இருக்கும். ஆரம்பிச்சு விடுங்க. என்னங்க, நானும் போட்டியில சேரலாம்னு இருக்கேன். சரிடி, நல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுன. மங்கையரின் மகத்தான கைகளால் வரையக்கூடிய கோல போட்டி முதலில் ஆரம்பமாக உள்ளது. போட்டியில் கலந்து கொள்பவர்கள் அனைவரும் வீட்டில் இருந்து கோலப்படி கொண்டு வரும்படி விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஏன்டி போன வருஷம்ல இங்கேயே கோலப்படி கொடுத்தாவல்ல, எல்லாரும் கொஞ்சம் சின்ன குளமா போட்டுட்டு ஆளுக்கு 10 பாக்கெட் புடிய வீட்டுக்குள்ள அள்ளிட்டு போயிட்டாளுங்க. ஐயோ, இப்படி நடந்தது எனக்கு தெரியாது டி. பரவாயில்ல விடு. ஐயா, அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் ஃபீல் பண்ணலடி. தெரிஞ்சிருந்தா போன வருஷம் நானும் 10 பாக்கெட்டை வீட்டுக்கு கொண்டு போயிருப்பேன்ல. கோலப்பட்டியில சேர்ந்த பொம்பளைங்க எல்லாரும் வீட்டுல இருந்து கோலப்படி கொண்டு வந்துருங்க. கோலம் போடுறதுக்கான நேரம் மொத்தம் 1/2 மணி நேரம். யார் சீக்கிரம் கோலம் போடுறீங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப பூ கோலம் போடாம பொங்கல் ரிலேட்டடா கோலம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வாடி பாப்பாத்தி, கோலப்போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. நாம நம்ம கைவண்ணத்தை காட்ட ஆரம்பிச்சிருவோம். நயன்தாராக்கா வாங்க கோலப்பட்டியில சேருவோம். கோலப்பட்டி கஷ்டமா இருக்கும்ல? கோலம்னு போடுறது என்ன கஷ்டம்? வாங்க சேருங்க. சரி, நீ ஏதோ சொல்ற, நான் ஏதோ கேக்குறேன். ஊருக்குள்ள போய் கத்தரிக்காய் வியாபாரம் பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தியாவது காணும். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாரும் விளையாட்டு போட்டி பார்க்க வந்துட்டாவன்னு. ஏ சின்ன பொண்ணு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வியாபாரத்துக்கு போனேம்க்கா, யாரையும் காணும்க்கா. அதான் ஊர் ஜனமெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா எல்லாரும் விளையாட்டு போட்டி பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்காவ. ஏன்டி பொங்கல் என்னைக்காச்சு தொழிலுன்னு இருக்காம கொஞ்சம் விளையாட்டை வந்து பாரமிட்டி. ஆமாக்கா, நீங்க என்ன செய்ய போறீங்க? இது கோலப்பட்டி ஆரம்பிக்க போறாங்கடி. நான் கோலப்பட்டியில சேர்ந்திருக்கேன், நீ வந்து சேர்ந்துக்கடி. சரிக்கா, நீங்க இவ்வளவு தூரம் சேர்ந்ததுனால கோல போட்ட வேண்டியதான். பிரேஸ் கொடுப்பாங்க டி, பிரேஸ். சரி, இன்னைக்கு வியாபாரத்துக்கு தான் போகல, கோலப்பட்டியில சேர்ந்து எப்படியாவது அந்த பிரேஸ் வாங்கிட வேண்டியதான். கோலப்போட்டி டைம் ஸ்டார்ட் நவ். நம்ம ராணிக்கா வீட்டுக்காரரும் அப்புறம் நம்ம தொப்பி அண்ணாச்சி தான் இன்னைக்கு கோலப்போட்டியோட நடுவர்கள். என்ன வாத்தியாரே, நீங்களே பார்த்து சொல்ல வேண்டியதானே, நாங்க என்னத்த சொல்லுவோம்? யோ, இதுக்கே வைக்கப்பட்டா எப்படியா? நல்ல கோலம் எதுன்னு பார்த்து சொல்லுவோம். வாரமியா பாத்திலா, தொப்பிப்பட்ட அண்ணாச்சே பயப்பட மாட்டேங்க. நீங்க ஏன் பயப்படுத்தியா? போய் பாருங்க, எந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நல்ல கோலம் சொல்லுங்க. வீட்டுல என் பொண்டாட்டி போடுற கோலம் ரொம்ப அலங்கோலமா இருக்கும். இங்க வந்து வேற அவ என்னத்த போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. என் பொண்டாட்டிக்கு பிரேஸ் கொடுக்கலன்னு என்ன வெளுவெளுன்னு வெளுத்துருவாளே. இங்க பாருங்க அண்ணாச்சி, உங்க வீட்டுக்காரி அப்படிலாம் பார்க்க கூடாது. கோலம் நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்க. என் பொண்டாட்டி கோலம் கண்டிப்பா நல்லா இருக்காது. அவ மூஞ்சி மாதிரிதானே அவ கோலம் இருக்கும். யோ, உங்க பொண்டாட்டி காதல் விழுந்துட்டுனா அப்புறம் அடி வாங்கி வெட்டி இருக்கும். அதுவும் சரிதான். கோல போட்டியோட டைம் முடிஞ்சிருச்சு, அதாவது கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்கவுங்க கோலத்தை இப்ப காட்டணும். நடுவர் 2 பேர் வந்து பாப்பாங்க. அப்புறம் சண்டை கிட்ட போடுறாதீங்கம்மா, பக்கத்துல இருக்க பொம்பளையும் கூட. ஏ, ராணிக்கா வீட்டுக்காரர் தான் நடுவர் போலுக்க. அப்ப ராணிக்கா கோலத்துக்கு தான் பிரேஸ் கொடுத்தாலும் கொடுப்பாவளோ? அப்படிலாம் நடக்காது, பாப்போம். நாம இப்ப முதல்ல பார்க்க போறது நம்ம பாப்பாத்தி கோலம். உங்க பேர் பாப்பாத்தி தானே? ஆமா ஒத்தராசன் சொல்லுங்க மைக்கில், அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாம பார்க்க போறது நம்ம ஒத்தரசாக்க கோலம். நடுவர் நல்லா கேட்டுக்கோங்க. கோலம் எப்படி இருக்குன்னு நீங்க வாயிட்டு சொல்லக்கூடாது. உங்க கையில இருக்க பேப்பர்ல எழுதினா போதும், கடைசியா நாம சொல்லிக்கலாம். சரி. அம்மாடி, என்னது இது? பாப்பாத்தி, இந்த கோலத்தை பத்தி நீயே கொஞ்சம் சொல்லிரு. நீங்க தான் பொங்கல் ரிலேட்டடா இருக்கணும்னு சொன்னீங்க கோலம், அதனாலதான் இன்னைக்கு மாட்டு பொங்கல். அப்போ மாடு பொங்கல் வைக்கிற மாதிரி கோலம் போடுவோன்னு போட்டுட்டேன். கண்ணுக்குட்டி கூட ஹெல்ப் பண்ணுதுன்னா பாத்துக்கோங்களேன். என் கோலத்தோட ஹைலைட் என்னன்னா, மாடு தான் கையில கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கு. யோ, என்னையா இது? மாட்டு பொங்கல் கோலம் போட சொன்னா மாடே வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி இவ கோலம் போட்டு வச்சிருக்கா. யோ, எதுவுமே பேசக்கூடாதியா, மார்க் மட்டும் தான் போடணும். நம்ம பாப்பாத்தி அக்காவை பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அப்படிங்கறதுனால மாடே வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்காங்க. நடுவர்கள் அவங்க கோலத்தை பார்த்து அப்படி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. யோ வாத்தியாரே, கையில மைக் இருக்குன்னு வாய்க்கு வந்ததுலான்னு சொல்லாதியா. சேர்த்து சும்மா இரு. இந்த கோலத்தை பார்த்து லேசா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு.
இந்த குளத்தை பத்தி ஷாக் ஆயிட்டீங்கன்னா இப்படி இன்னும் நிறைய குளம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ராணிக்க மாப்பிள்ள எனக்கு எத்தனை மார்க் போட்டிருக்கீங்க? எம்மா அதெல்லாம் இப்ப சொல்லப்படாதுமா, அப்புறமா நம்ம வாத்தியார் மைக்கில் சொல்லுவாரு, அப்ப கேட்டுக்க. எப்படினாலும் பெண்டாட்டி குளத்துக்கு தான் அணிய மார்க் போட போறாவ. அடுத்தபடியாக இப்போ நடுவர் அவர்கள் நம்ம லட்சுமி அக்கா குளத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இக்கா லட்சுமி அக்கா, இந்த குளத்தை தெரிஞ்சது நீங்க தானே? நான் தான் இந்த குளத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மாட்டு பொங்கல் அப்படிங்கறதுனால மாடு மாதிரியே கோலம் போட்டேன். மாடு வேற நீங்க வந்து பார்க்க முன்னாடி அவுத்துட்டு ஓடிடுச்சுன்னா அதனாலதான் பக்கத்துல இருக்க கம்பியில கட்டி போட்டு வச்சிருக்கேன். யோ, இந்த அம்மா மாடு வரைஞ்சதே பயங்கரமா இருக்கு, இந்த மாட்டை கட்டி வேற போட்டு வச்சிருக்கு. யோ, கட்டலைன்னா மாடு ஓடிடாத ஐயா. கோலம்ன்ற போறல இவளுக்கு நடத்துற அக்க போற தாங்க முடியல ஐயா. யோ வாத்தியாரே, மாடை அவுத்து விட சொல்லியா, எவ்வளவு நேரம் தான் ஒரே இடத்துல இருக்கும். நம்ம லட்சுமி அக்கா மாட்டை அவுத்து விட சொல்லி நம்ம நடுவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. லட்சுமி அக்கா உங்க மாட்டை பார்த்தாச்சு, இனிமே அவுத்து விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நீலாம்பரி அக்கா கோலம். நீலாம்பரி அக்கா உங்க கோலத்தை பத்தி 2 வார்த்தை நீங்களே பேசுங்க. யோ தொப்பிக்காரரே, இதை பார்த்தா உனக்கு கோலம் மாதிரி இருக்கா வேற இது மாதிரி இருக்கா ஐயா? யோ, இந்த பொம்பளை எதுவும் செய்வன சூனியம் வைக்கிற பொம்பளையா இருக்குமோ? யாமியா அப்படி சொல்லிரு. முதல்ல கோலத்தை பாரு, உள்ள பத்தியா செய்வன வைக்கிற பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்கு. நம்ம நீலாம்பரி அக்கா கோலத்தை பார்த்த நடுவர்கள் என்னவென்று புரியாம இருக்காங்க, அதனால நீங்களே 2 வார்த்தை சொல்லிருங்கக்கா. என்ன சொல்ல போறேன் நான், என்ன சொல்ல போறேன், எப்படி சொல்ல போறேன், என் கோலத்தை பத்தி எப்படி சொல்ல போறேன். அக்கா, பாட்டு பாடுற போட்டி கிடையாது, இது கோல போட்டி, அதனால நீங்க கோலத்தை பத்தி மட்டும் சொன்னா போதும். இந்த கோலம் பாத்தீங்கன்னா முக்கியமான கோலம். இந்த கோலத்துல நான் ஒரு முட்டையை ஓதி வச்சிருக்கேன். அது இல்லாம 2 எலும்பிச்சம்பழம், மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிருக்கேன். ஏன் வேப்பலை கூட வச்சிருக்கேன். அது இல்லாம நம்ம ஸ்டார் வரைஞ்சி உள்ள ஒரு செய்வன பொம்மையும் வச்சிருக்கேன். இந்த கோலத்துக்கு பேரு செய்வன கோலம். இந்த கோலத்துக்கு நீங்க மார்க் போடலனா உங்க காலு கையும் இழுத்துக்கிடும். யோ பாத்தியா, இந்த பொம்பளைங்க வீட்டுலதான் நமக்கு வேண வைக்கிறாங்கன்னா வீதியில வந்து செய்வன வைக்கிறாங்களே ஐயா. பேசாம இந்த பொம்பளைக்கு மார்க் போட்டுரும் ஐயா, இல்ல காலு கை விளங்காம நாம தான் கிடக்க வேண்டியிருக்கும். நம்ம நீலாம்பரி அக்கா கோலத்தை பார்த்த நடுவர்கள் அப்படியே அசந்து போய் நின்று மார்க் அள்ளி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த கோலத்தை போய் பார்க்கலாம். அடுத்ததாக நம் ஊரில் அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ராணி அக்காவோட கோலம். வாங்க இப்ப நம்ம ராணி அக்கா கோலத்தை பார்க்கலாம். என்னங்க நீங்க தான் நடுவரா? ராணி அக்காவோட வீட்டுக்காரர் தான் நடுவரா இருப்பதனால ராணி அக்காக்கு மார்க் அள்ளி போடுவாரா இல்லை நியாயமாக நடப்பாரா என்பது இந்த விழாவின் போட்டியின் முடிவில் தான் தெரியும். யோ, உம்ம பொண்டாட்டி கொஞ்சம் மார்க் அணியம் போட்டு விட்டுருவோம் ஐயா, வீட்டுல இருந்து நீ அடியை தப்பிச்சுக்கலாம். பொறுங்க, யாரா இருந்தாலும் நியாயமா தான் இருக்கணும். ரொம்ப நல்லவனா இருக்கு ஐயா. முதல்லவா கோலத்தை போய் பார்ப்போம். ஏண்டி என்னடி கோலம் வரைஞ்சு வச்சிருக்க? எங்க மாட்டு பொங்கல் மாதிரி ரிலேட்டடா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதான் மாடே வரைஞ்சிட்டேன். மாடு வரைஞ்சது சரிதான் டி, மாட்டுக்கு பின்னாடி என்னது தொங்கிக்கிட்டு இருக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அது மாட்டோட மடுவுங்க. அது ஏண்டி பின்னாடி போய் தொங்குது? யோ, இது ஆபரேஷன் பண்ண மாடா இருக்குமியா, அதான் மடுவை பின்னாடி வச்சு டாக்டர் தச்சிட்டாருன்னு நினைக்கேன். கோலம்னா முன்ன பின்னதான் இருக்கும். இத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மார்க்க போட்டு விடுங்க. கோலம் என்ன பண்ண இருக்குது சரி, மாட்டுக்கு முன்ன இருக்க வேண்டிய மடு வந்து பின்ன இருக்கட்டி, இதுக்கு நின்று மார்க் போடுறது. போடுங்க நடுவரே, உங்களுக்கு என்ன மார்க் தோணுதோ அதை போடுங்க. ராணி அக்கா மறைஞ்ச மாட்டை பார்த்து நடுவர்கள் 2 பேரும் வாயை பொழந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ராணி அக்காவோட மாட்டுல மடுவு முன்னாடி இருக்கிறது போல பின்னாடி வந்து இருக்குது. ஓ, இத வேற நீ ஐயா மைக்கில சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மாவாது இருமியா. விழா தொகுப்பாளன்ற முறையில எல்லா குளத்தை பத்தியும் மைக்கில் பேச வேண்டியது என்னோட கடமை. சும்மாவாது இரியா, வாயா அடுத்த குளத்தை போய் பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பது நம்ம நயன்தாரக்கா குளத்தை தான். நயன்தாரக்கா உங்க குளத்தை எங்கக்கா? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்க கண்ணு முன்னாடி தானே வரைஞ்சி வச்சிருக்கேன். எனக்கு நயன்தாரக்கா கோலம் கண்ணுக்கு தெரியல, நம்ம நடுவர்களுக்கு தெரியுதான்னு கேட்க. யோ, இந்த பொம்பளை பண்ணி வச்சிருக்கத பாருமியா. கோல போட்டியா இதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் போட்டியான்னு தெரியலையே. கோலம் வரைய சொன்னா என்னமா செஞ்சு வச்சிருக்க? ஏன் இந்த கோலம் நல்லா இல்லையா? இன்னைக்கு காலையில என் வீட்ல கூட இதத்தான் வரைஞ்சேன். என் மாமியார் அப்படி ஷாக்காயி மயங்கியே விழுந்துட்டாங்க தெரியுமா? நம்ம நயன்தாரக்கா வீட்லயும் இதே மாதிரி தான் கோலம் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அதே கோலத்தை இப்போ போட்டிக்கு வந்து போட்டிருக்காங்க. ஆமா நயன்தாரக்கா, உங்க மாமியார் எதுக்கு மயங்கி விழுந்தாங்க? வேற எதுக்கு? நான் வரைஞ்ச கோலத்தை பார்த்து அப்படியே அழகுல மயங்கி விழுந்துட்டாங்க. நயன்தாரக்கா, இப்படிலாம் கோலம் போடலாமான்னு உங்க மாமியார் அதிர்ச்சியில தான் மயங்கி விழுந்திருப்பாங்க. எங்க மாமியார் கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் வந்துச்சே. அது ஆனந்த கண்ணீர் இல்ல, அழுக கண்ணீரா தான் இருக்கும். வீட்டுல போய் மாமியார்ட்ட நல்லா கேளுங்க. கோலம் சரியா இருக்கான்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் சரியா இருக்குன்னு சொன்னாரு. நயன்தாரக்கா, அவருக்கு சோறு நீங்க தானே பொக்கி கொடுக்கணும், அதனால உங்க கோலத்தை அவர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாரு. பாத்தீங்கன்னா இப்ப போட்டி நடக்கு. இங்க இந்த கோலம் எப்படி இருக்குன்னு நம்ம நடுவர் தான் தீர்ப்பு சொல்லணும். நடுவரை மார்க்க போட்டுட்டு வாங்க, அடுத்த கோலத்தை போய் பார்க்கலாம். எப்படி என் கோலத்துக்கு தான் நிறைய மார்க் கிடைக்கும். பிரைஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. வாத்தியார் ஐயா, இன்னும் எத்தனை கோலம் தான் இருக்கு? இன்னும் எவ்வளவு கொடுமையத்தான் நாங்க அனுபவிக்கணும்னு சொல்லிருங்க. இன்னும் ஒரே ஒரு கோலம் தான் இருக்கு, அதையும் பாத்துருங்க. அடுத்து உள்ளவ என்ன கொடுமை பண்ணி வச்சிருக்காளோ யாரு கண்டா. அண்ணாச்சி வாங்க, மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த கோலத்தையும் பாத்துருவோம்.
வாங்க வாங்க போய் அடுத்த கோலத்தை பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பதே சின்ன பொண்ணோட கோலம். என்னாச்சு மத்த கோலத்துல இருந்து இந்த கோலம் பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, என்ன எல்லாரும் மாவால போட்டிருக்காங்க, நீ வேற மாதிரி போட்டிருக்கிய, எப்படி சின்ன பொண்ணு? நீங்க தானே சொன்னீங்க பொங்கல் ரிலேட்டடா கோலம் இருக்கணும்னு, அதான் முழுமையா பொங்கல் ரிலேட்டடான கோலம் போட்டேன். எம்மா உன் கோலத்தை பத்தி நீயே கொஞ்சம் சொல்லிருமா. எல்லாரும் மாட்டு பொங்கலுக்கு மாடு வரைஞ்ச மாதிரி தான் நானும் வரைஞ்சிருக்கேன். ஆனா மத்தவங்கல இருந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வரைஞ்சிருக்கேன். ஆனா இத பார்த்தா மாவால போட்ட கோலம் மாதிரியே தெரியலையே. ஆமா, இது மாவால போட்ட கோலம் கிடையாது. ஒரிஜினலா இருக்கட்டும்னு சொல்லிட்டு மாவுக்கு பதிலா மாட்டு சாணியை வச்சே கோலம் போட்டேன். என்னமா சொல்ற, மாட்டு சாணி வச்சு கோலம் போட்டியா? கோலம் போட்டின்னு சொல்லிட்டாங்க, கோலம் போட்டி கொண்டு வரல. என்ன பண்றது, பக்கத்துல நின்ன மாட்டுட்ட கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி சாணி போட சொன்னேன். அந்த மாடும் டக்குன்னு சாணி போட்டுச்சு. அதை கேட்ச் பிடிச்சிட்டு வந்து எங்க மாடு மாதிரியே வரைஞ்சிட்டோம்ல. மாட்டு பொங்கலுக்கு கோலம் ரிலேட்டடா இருக்கட்டும்னு சொல்லி எல்லாருமே மாவு வச்சு மாடு வரைஞ்சாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாட்டு சாணியை வச்சே மாடு வரைஞ்சேன். அதுவும் இல்லாம இந்த சாணி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இப்பதான் மாடு போட்டுச்சு. நடுவர்களை உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த மாட்டு சாணியை தொட்டு பாருங்க, சாணி சூடாத்தான் இருக்கும். யோ வாத்தியாரே, உனக்கு என்னையா நீ வாட்டில கையில ஒரு மைக்கு தூக்கிட்டு வளவலன்னு பேசிட்டு இருக்க. இந்த சின்ன பொண்ணை பாரு, மாட்டு சாணி எல்லாம் தொட்டு பார்க்க சொல்றா. நீங்க தொட்டுலாம் பார்க்கண்டா, மார்க் மட்டும் போட்டா போதும். யோ கோல போட்டின்ற பேர்ல நம்ம ஊர் பொம்பளைங்க கோலத்தை கொலை கொலையா கொன்னுகிட்டு இருக்காங்க ஐயா. மாட்டை அடிச்சாதான் மாட்டை சித்திரவதைப்படுத்துற மாதிரி இல்லையா, இந்த மாதிரி மாட்டை அலங்கோலமா வரைகிறதும் மாட்டை சித்திரவதைப்படுத்துற மாதிரி தான். மாட்டை அடிச்சு கஷ்டப்படுத்துற கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாட்டை கோலமா வரைஞ்சி கொடுமை பண்ற கூட்டம் இன்னொரு பக்கம் இருக்கு. முதல்ல மாட்டை கோலம் போடுற பொம்பளைங்க கையில இருந்து காப்பாத்தணும். கேவலமா மாடு வரைஞ்சி வச்சிருக்காளுங்க. நம்ம நடுவர்களின் விருப்பத்துக்கு என்னங்க பீட்டா வந்து மாட்டை காப்பாத்துறதுக்கு போலா பீட்டா முதல்ல இந்த மாதிரி கோலம் போடுற பொம்பளைங்கிட்ட இருந்து மாட்டை காப்பாத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். நடுவர்களே, நீங்க எல்லா கோலத்தையும் பார்த்துட்டீங்க. இப்போ உங்களோட தீர்ப்பை சொன்னா நல்லா இருக்கும். கோல போட்டிக்கான முடிவு இப்போது அறிவிக்கப்பட உள்ளது. நடுவர்கள் இப்போது தங்களுடைய மதிப்பெண்களை கூறலாம். நம்ம பாப்பாத்தி அவர்கள் மாட்டு பொங்கலுக்கு மாடே வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி கோலம் போட்டதால் 10க்கு 8 மதிப்பெண்கள் வழங்கி இருக்கிறோம். ஐ ஜாலி ஜாலி. அடுத்ததா நம்ம ராணி அக்கா மாட்டோட மடுவை பின்னாடி தூக்கி வச்சதால அவங்களுக்கு 10க்கு 5 மதிப்பெண்கள் வழங்கி இருக்கிறோம். சார் இந்த மடுவை மட்டும் முன்னாடி போட்டிருந்தோம்னா கூட கொஞ்சம் மார்க் கிடைச்சிருக்குமே. நம்ம நீலாம்பரி அக்கா சூனி வைக்கிற கோலம் வரைஞ்சிருந்தாங்க. அவங்க கோலத்தை பார்த்து பயந்து நாங்க அதுக்கு 9 மதிப்பெண்கள் வழங்கி. எப்பாடா இப்போதைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் நினைக்கிறேன். நல்ல வேலை சூனிய வைக்கிற பொம்மையை கொண்டாந்து நடுவுல வச்சேன். கோலத்தை அப்படியே கோலம்னு எழுதின நம்ம நயன்தாரா அக்கா மன தைரியத்தை பாராட்டி அவங்களுக்கு ஒரு 7 மதிப்பெண்கள் வழங்குகிறோம். கோல போட்டினோடனே கோலம்னு எழுதுற போட்டின்னு நினைச்சிட்டேன். ஏதோ கோலத்தை வரையணும் போலுக்க. யாரு கண்டா. அப்புறமா நம்ம லட்சுமி தரையில வரைஞ்ச மாடு தடதடன்னு ஓடிடும்னு சொல்லி பக்கத்துல இருக்க கம்பியில கட்டி வச்சிருக்கா. அவளுக்காக நாங்க 8 மதிப்பெண்கள் வழங்குகிறோம். அப்புறம் வரைஞ்ச விட்டு மாடு அத்துக்கிட்டு ஓடிடுதுன்னா என்ன பண்றது? அதான் நல்ல டைட்டா கம்பியில கட்டி வச்சேன். இதுல என்ன குத்த இருக்கு? கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பொண்ணோட கோலம். நம்ம சின்ன பொண்ணு என்ன பண்ணிருக்கானா, மாட்டு பொங்கல் மோர் ரிலேட்டடா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா மாடு உடனே போட்ட சாணி எடுத்துட்டு வந்து சுட சுட மாட்டு சாணியாலே மாடு வரைஞ்சிருக்கா. அதனால சின்ன பொண்ணு தான் பொங்கலோட மோர் ரிலேட்டடான கோலம் வரைஞ்சிருக்கான்னு சொல்லி அவளுக்கு 10க்கு 10 மதிப்பெண் வழங்கி முதல் பரிசு வழங்குகிறோம். சின்ன பொண்ணு அசத்திட்ட போ. வியாபாரத்துக்கு போலனாலும் இன்னைக்கு காசு இப்படி தேத்திட்டியடி. போட்டியில் ஜெயிச்ச சின்ன பொண்ணுக்கு இந்த பிளாஸ்டிக் குடம் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அடே நல்ல குடமா இருக்கே. பிச்சைக்கார பயிர்வு ஜெயிச்சதுக்கு ஒரு சில்வர் குடம் கொடுக்கப்படாது, போய் பிளாஸ்டிக் குடம் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஊர்லயும் தைப்பொங்கலை ஒட்டி இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடத்துவாங்களா அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.